வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் ராஜகண்ணப்பன், ரகுபதி, பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்களுக்கு கல்தா. அறிவாலயத்தில் அப்பன் மகனுக்கு இடையில குடும்பிப்பிடி சண்டை. குடும்பி இருக்குல்ல, அந்த குடும்பிப்பிடி சண்டை எதுக்குன்றதா இந்த வீடியோவில் நம்ம முதல் செய்தியாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீ ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், மூட்டை கட்டின்னு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் 2 வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த 2 வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆட்சியெல்லாம் ஒரு ஆட்சியாடா, இதுக்காடா கடந்த முறை நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓட்டு போட்டவெல்லாம் மனம் வருதுகின்ற அளவுக்கு தான் பல சம்பவங்களை திமுக காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இல்லைங்க, அவர் முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சீனியர் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் துரைமுருகன் வேண்டுமானால் உடல்நல கோளாறு, அதன் காரணமாக அவருக்கு சீட்டு கொடுக்காம விட்டுடலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேணான்றத லிஸ்ட் போட்டு வச்சுருக்காரு. சென்னையில் பல முக்கியமான தலைகளுக்கு கூட சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இப்போ ரகுபதி மினிஸ்டர் இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராகவே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ரகுபதி, அவருக்கு சீட்டு கொடுக்காத அப்படிங்கிறாங்க. காந்தி, அவருக்கு 83 வயது ஆகி போச்சு, ராணிப்பேட்டைக்காரு, அவர் ஒரு நாயுடு சமூகம், தெலுங்கு வாட முதலமைச்சர் வந்து மீண்டும் கொடுக்கலாம், தொடர்ந்து வெற்றி பெற்று வராரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் காந்தி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நாசர், சர்ச்சைக்கு உள்ளானவர், கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் துரைமுருகன் ஏற்கனவே சொல்லிட்டு உடல்நல சரியில்லை. அப்புறம் பொன்முடி, சர்ச்சைக்கு உள்ளானவர், தேவையில்லை, கட்சியோட நிறுத்திக்கும் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஏன்னா பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஓசி என்று சொன்னதெல்லாம் தாண்டி, சைவம் வைணவம் சொன்னதை தாண்டி, நீ எஸ்சியம்மா என்று கேட்டது வரைக்கும், பதவி பறிக்கப்பட்டது வரைக்கும் பொன்முடி மீது இருக்கக்கூடிய சர்ச்சை ஏகப்பட்டவை, வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திண்டுக்கலை பெரியசாமி ஆக்டிவா இருந்தாலும், ஸ்டாலினுக்கு இணையான வயதாகவே இருந்தாலும், சாமி வேணாம், அப்பம் உள்ள பழனி ஒத்த திண்டுக்கல் ஒத்தனா, இனிமே திமுகவை அப்படி கொண்டு போக முடியாது, திண்டுக்கலை பெரியசாமிக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அப்புறம் ராஜகண்ணப்பன், காங்கிரஸ் கூட்டணி உள்ள வர்றதுக்கும் தேமுதிக உள்ள வர்றதுக்கும், அதிமுக பக்கம் போகாம தேமுதிக திமுக பக்கம் இழுப்பதற்கும் பெரிய காரிதேசியாக செயல்பட்டவர் இந்த ராஜகண்ணப்பன் தான். நல்ல வெயிட்டான பார்ட்டி, கையில பணம் வச்சுக்கிறவர் தான். ஆனா அவருக்கு கொடுக்க வேணான்னு சொல்றாரு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். சாதிய பின்புலம் கொண்ட இடத்துல தான் ராஜகண்ணப்பன் எப்போதுமே போட்டிடுவாரு, இடையர் சமூகம் இருந்தாலும் கொடுக்காத அப்படிங்கிறாங்க. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அவருக்கு உடல்நல சரியில்லை தான், 80 வயசுக்கு மேலாச்சு தான், இருந்தாலும் அவர் நின்னாருன்னா வெற்றி பெறுவாரு திருச்செந்தூர்லன்றாங்க. இல்ல கனிமொழி அங்க நிக்க வச்சிடலாம், இல்லைன்னு வச்சுங்களேன் உடனடியாக உட்கட்சியிலே போட்டி போடாம வரும், சண்டை சச்சூர் வரும், இந்த உட்கட்சி பூசல் தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல கனிமொழிக்கு சீட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கழல்விழி செல்வராஜ், தலித் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு வயசாகி போச்சான், தேவையில்லை, அந்த இடத்துல வேற ஒருத்தர் நல்லா வேலை பார்த்துக்கிறான், அவனுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. KKSSR ராமச்சந்திரன், அவருக்கும் வேண்டாம், வயசாகி போச்சு அப்படிங்கிறாங்க. அவரை முத்துசாமி, ஜெயலலிதா ஒரு ஆளை மற்ற கட்சிக்கு போகாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தினாருன்னா அந்த முத்துசாமிக்கு தான். நம்முடைய செந்தில் பாலாஜி துறையும் சேர்த்தே கவனிச்சவர். அப்படி இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இந்த முறை சீட்டு வேணாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாராம். இத்தனை பேர் மட்டும் இல்ல, இன்னும் சில மூத்த நிர்வாகிகளுக்கும் சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாராம். ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், வெற்றி பெறுவது சந்தேகம். இரண்டாவது, இவனுங்கெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவனுங்க திமுகவில், அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, உட்கட்சி பூசலை கலைப்பு விட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்க நம்ம படிச்சோம் இல்லையா, மூத்த அமைச்சர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் எல்லா இடத்திலும் மாவட்டம் முழுவதும் நிர்வாகியா போட்டிருப்பாங்க. இவங்களுக்கே சீட்டு கிடைக்கலன்னா மொத்த பேரையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால அந்த மாவட்டம் முழுவதுமே மொத்தமா தோத்துரும், அதனால இவங்களுக்கு சீட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து ஸ்டாலின் ஐயா சொல்றாராம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இளைஞர் அணியில வந்து நான் ஏகப்பட்ட பேர் அடையாளம் கண்டு இருக்கிறேன், இவங்களை விட கில்லாடியா இருக்கிறானுங்க, அதனால இவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவாங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கிடையாது, இவங்களுக்கு தான் தருவேன் அப்படிங்கிறாரு. இந்த 5 ஆண்டு இவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இவங்களுடைய ஆதரவாளர்கள்
மாவட்டம் முழுவதும் வந்து நிர்வாகியா இருக்கிறாங்க, ஓகே தான். இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், வெற்றி பெறுறாங்க, ஓகே தான். அடுத்த 5 ஆண்டு நம்ம ஒரு 5 ஆண்டு ஆட்சியில் இருந்து மீண்டும் ஒரு 5 ஆண்டு வெற்றி பெறதே குதிரை கொம்புன்னு வச்சுக்கோங்க. ஆனா அடுத்த 5 ஆண்டு நம்ம ஆட்சி கட்டில் இருந்து இவங்கெல்லாம் எம்எல்ஏவா அமைச்சரா இருந்து அந்த பகுதியில் மீண்டும் புதிய ஆளுக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிப்பானுங்களா? அதனால இந்த 5 ஆண்டை கணக்கிடாதீங்க. அடுத்த 5 ஆண்டுக்கு கட்சி நல்லா இருக்கணும், அடுத்த 5 ஆண்டுக்கு பயங்கரமா வேலை பார்க்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இவங்களுக்கு திமுகவிலே இடம் இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அவங்கெல்லாம் வீட்டில் போய் ஓய்வு எடுக்கட்டும், கட்சிக்கு வழிகாட்டட்டும், மூத்தோர் பாசறை என்ற ஒரு பாசறையை உருவாக்கிடும், அங்க போய் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாராம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வேட்பாளர் தேர்வுல தலையிடாத, அடுத்த முறை உங்ககிட்டயே விட்டுறேன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்றாராம். ஆஹா, இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு, நீ ஒன்னும் உங்க மறுப்புள்ளைய கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சபரீசன் கிட்ட கேட்டிருக்காங்க. சபரீசனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுல கட்சி இருக்காது, ஓகேவா அப்படின்னு இருக்காங்க. என்னடா அது புள்ளையும் மருமகனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள வெட்டு குத்து நடந்துகிட்டு இருக்குதப்பா சீட்டு கொடுப்பதுல. இதற்கு இடையில நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீ ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்ப பாரு. எப்படியா இருந்தாலும் நீ ஏப்ரல் வரைக்கும் முதலமைச்சர் தான், இந்த கொஞ்ச நாள்லயாவது வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கை காப்பாத்துற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடந்த கொலைகளுடைய லிஸ்ட். இங்க ஆட்சி நடக்குதா இல்லை என்பதே கேள்விக்குறியா இருக்குது. அப்பேற்பட்ட அவல நிலைதான் இந்த திமுகவுக்குள்ள தொடருது. இப்போ ஓசூர், சூளகிரி, கிருஷ்ணகிரி இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைக்காக லேண்ட் எடுக்கிறாங்களாம்பா. திமுக அரசாங்கத்தில் நிலத்தை கையகப்படுத்துகின்ற போது முறையா கையகப்படுத்தணும். அதுவும் விவசாய நிலம் முப்போகம் விளையக்கூடியது, விவசாயிகள் வேண்டாங்கிறாங்களாம். ஆனா எடுத்தே தீர்வான்னு சொல்லிவிட்டு ஒத்த காலில் நிக்கிறாங்களாம். ஆனா இவங்க அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எங்க நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் இல்லாம நேர அறிவாலயத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. வந்து முதலமைச்சர் சந்தித்து ஐயா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது அதிமுக காரங்க எங்க நிலத்தை கையகப்படுத்த வந்தாங்க. அன்னைக்கு நேரடியா வந்து முப்போகம் விளையக்கூடிய இந்த பூமியை தொழிற்சாலைக்காக எடுக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா இருக்குமா? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு விவசாயி கிட்ட நிலத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதுதான் ஞாபகப்படுத்துறதுக்காக முதலமைச்சர் சந்திச்சு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க. உடனடியாக காவல்துறை வந்து அந்த விவசாயிகளை டப்புன்னு கைது பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏயா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக ஒரு பெட்டியை கையில் வச்சுக்கின்னு ஊரா சுத்தின, உங்க குறைகள் இருந்தா மனுவா போடுங்கன்னு நீங்க. ரெண்டாவது இப்போ ஒரு திட்டம் கொண்டாந்த உங்களுடைய கனவை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கனவு என்ன கனவு? இந்த நிலத்தை எடுக்கக்கூடாது, இங்க தொழிற்சாலை வேண்டாம், மூப்போகம் விளையுதுன்னு விவசாயிகள் மனு கொடுக்க வந்திருக்காங்க. அன்னைக்கு பொட்டியை தூக்கின்னு மக்கள் பிரச்சனை கேட்பதற்காக மனு வாங்கின நீ உங்களுடைய ஆபீஸ் ஏறி மனு கொடுக்க வந்த விவசாயிகளை கைது பண்றிய, இதை விட அராஜகம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. இந்த அரசாங்கத்துக்கு யார் மீது குண்டாசு போடுறாங்களே இல்லையோ, விவசாயி மீது குண்டாசு போடுகின்ற அரசு தான் இந்த அரசு. ஆனா விவசாயிகளுக்கு நண்பன் என்று இவங்க சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரைக்கு அருகாமையில் ஒரு விவசாயி, அவருக்கு 70 வயசு, அவருடைய மனைவிக்கு 60 வயசு. அந்த விவசாயியை கொலை பண்ணிட்டு 60 வயது கிழவிய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொடுமை நடந்திருக்குது. இன்னைக்கு சென்னைக்கு அருகாமையில் திருசூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் இருந்து வேலை பார்க்குற 2 பேரை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததுங்க. தென்காசி கடையநல்லூர் பக்கத்தில் ஒரு விவசாயியை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அண்ணன் தம்பிக்குள்ள அங்கே சண்டை நடந்துகிட்டு இருந்தது. இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் இந்த விவசாயி போய், எப்பா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, தயவு செய்து அவங்க கிட்ட கூப்பிட்டு விசாரிங்க, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம தீர்த்துக்கலாம் அப்படின்னு விவசாயி புகார் அளிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த பிரச்சனைய காவல்துறை கூப்பிட்டு தீர்க்காத காரணத்தினால என்ன பண்ணிருக்காங்க, அந்த விவசாயிய நடு ரோட்ல வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு தான் நடந்திருக்குதுங்க. அதாவது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுவாரா, அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை குறை சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கொன்றும் இங்கொன்றும் கொலைகள் நடக்கல, எங்கும் கொலைகள், எதிலையும் கொலைகள், எப்போதும் கொலைகள், கொலையா முந்திரிக்கா மாதிரி நம்ம தமிழகத்துல கொலையா பண்ணிட்டு திரியுறாங்க.
உன்னுடைய ஆட்சியில மக்கள் மாண்டது போதும், நீ ஆண்டது போதும், போய் சேர்றா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு துரத்தி அடிச்சிருக்கிறாங்க வார்த்தையால் இந்த திராவிட மாடல் ஆட்சிய. உண்மையா மனசாட்சி இருக்கா இல்லையானே தெரியலங்க இந்த திமுக காரனுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 7 வயது சிறுமியும் கற்பழிக்கிறானுங்க, 2 வயது சிறுமியும் கற்பழிக்கிறானுங்க, எல்லாம் திமுக காரனா இருக்கானுங்க, போதை பொருள் விற்கிறானுங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ எல்லை மீறி போய் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ எங்கன்னு கேக்குறீங்களா? கோயம்புத்தூர்ல தானுங்க, வடவள்ளிங்க நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையங்க. திமுக காரருங்க இதுக்குள்ள குடும்பம் நடத்துறாரு. 2006 இருந்து 2011 வரைக்கும் நில அபகரிப்பு புகார் திமுக மீது இருந்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்து கொஞ்சம் தான் ஆட்டையை போட்டாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய பொறியியல் அணியினுடைய ஒன்றிய துணைத் தலைவர் இந்த நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தை தன் வீடாவே மாற்றி வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு ஆட்டையை போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி மருத்துவமனைகள் தான் ஏழைகளுக்கு வரப்பிரசாதம். அவசரத்துக்காக மருத்துவமனைக்கு போறதா இருந்தாலும் சரி, மகப்பேர் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, இங்க தான் பல பேர் ஏழைகள் போய் மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. இப்படி அவசர உதவிக்காக இருக்கக்கூடிய மருத்துவமனையில இவன் வீட்டா பயன்படுத்தி மருத்துவமனையை தூக்கி குப்பையில போட்டுவிட்டு சொந்தம் கொண்டாடுகின்றான் என்றால், அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மருத்துவமனையே ஆட்டையை போறதுக்கு பெரிய அரசியல் தலைவர்கள் இவருடைய பின்புலம் இல்லைன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகி இந்த கேவலமான செயலை செய்யறானா, அரசாங்க கட்டிடத்தை ஆட்டையா போடுறானா, யாரோ ஒரு அமைச்சருடைய தூண்டுதல் பெயரிலோ இல்ல பெரிய திமுக நிர்வாகியுடைய பின்னணியில தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து இவனை முதல்ல வெளியேற்ற சொல்லுங்க. மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. ஏண்டா ஆட்டையா போறதுக்கு அளவே இல்லையா அப்படின்னு அண்ணாமலை பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை கண்டித்து இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை பாருங்க. இங்க சேகர் பாபு இருக்கிறாரு, கூடவே பாத்தீங்கன்னா நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இருக்கிறாரு. சுவாமி மலைக்கு லிப்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏழைகள் எல்லாம் கோயிலுக்கு போன என்பதற்காக ஒரு 60 அடி ஹைட்டுக்கு போனோம் இல்லையா, அதனால லிப்ட் வசதி 2 ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த 2 லிப்டும் ரெடி பண்றதுக்கு புதுசா 3,55 லட்சம் ரூபாய் ஆயிருக்கிறது. 2 லிப்ட் போறதுக்கு 3,55 லட்சம் ரூபாயா? கோயில் பணத்தை எடுத்து செலவழிச்சிருக்காங்க. சரி, லிப்ட் போட்டாங்க, பயன்பாட்டுக்கு வரணும், மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், எல்லாம் ஓகே தான். மாற்றுத்திறனாளிகளுக்காக தான் இதை செஞ்சிருப்பாங்க, வயதானவர்களுக்கு தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 20 பேர் இந்த லிப்ட்ல போலாமா, ஆனா 6 பேர் கூட இந்த லிப்ட் ஆனது இழுக்கல. அப்படின்னா கோவில் பணத்தை எடுத்து லிப்ட் போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது திமுக அரசாங்கத்துடைய மாபெரும் சாதனை. இந்த திமுக காரன கடவுள் கூட தண்டிக்க மாட்டாருன்னு திமுக காரன் நினைச்சிட்டானா, அட கடவுள் எங்க இருக்காண்டா அப்படின்னு நினைச்சிட்டு கோயில் பணத்தை கொள்ளடிச்சானா என்னன்னு தெரியல. இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் பதிந்து, ஏம்பா லிப்ட்ல ஊழல் நடந்திருக்குது, தரமற்றதா போட்டிருக்காங்க, அது சரி செய்ய முடியுமா இல்லையா நமக்கு தெரியல. உண்மையாகவே இந்த லிப்டை செய்யறதுக்கு 3,55 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டதா இல்லையா? முதல்ல கோயில் பணத்தை எடுத்து செலவு செய்ததுக்கான லிஸ்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய நம்ம சேகர் பாபு கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா தமிழகம் முழுவதும் கும்பாபிஷேகத்தை நாங்க நடத்துறோம், கோயிலுக்கு பக்தர்களுக்கு நாங்க செய்கின்ற வசதி மாதிரி வேற யாரும் செய்ய முடியுமா அப்படின்னு அலப்பற பண்ண நம்முடைய சேகர் பாபுனுடைய லட்சணம் இந்த லிப்ட்லயே தெரிஞ்சு போச்சு. ஸோ மொத்தத்தில் கோயில் பணத்தை கொள்ளடிச்சா கொலை நாசன்றாங்க, நமக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டாண்டு காலமாக இந்த ஆட்சியினுடைய பெயரை சொல்ல வேண்டிய இந்த லிப்ட் ரெடி பண்ண அடுத்த நாளே ஓடல. இதை தொடங்கி வைக்கிறதுக்காக நம்ம சேகர் பாபு கோவில் செழின்னு வந்திருக்காங்க. தொடங்கி வைக்க வருகின்ற பொழுது இந்த லிப்ட் ஓடலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இது உழைக்கும்? ஸோ மொத்தத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க ஊழல் பண்ணுவீங்கன்னு தெரியலடா, எதை அட்டையை போடுவீங்கன்னு தெரியலடா, இந்த ஆட்சியே தேவலடா அப்படின்னு சொல்லிட்டு சமூக குற்றங்கள் பெருகுவதற்கு திமுக காரன் தான் காரணமா இருக்கிறான். அதே மாதிரி சமூகத்தில் இருக்கின்ற பொருட்களை ஆட்டையா போறதுக்கும் திமுக காரன் தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுடைய வரி பணத்தை ஊழல் பண்றதுக்கும் திமுக காரங்கிறான். சோ எந்த தப்பு தான் செய்யாம திமுக காரன், எதுக்கு இந்த மாதிரி ஆட்சி இங்க நடக்கணும்? மக்கள் சிந்தியுங்க, மாற்றம் கொண்டு வாங்க, ஓட்ட என்டிஏக்கு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. போடுவாங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.